எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காவும், மாங்காவும் வச்சு ஒரு சாம்பார் தான் பார்க்க போறோம். லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சோன்னா, இது டக்குன்னு பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான சாம்பார். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10, 15 சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்துக்கலாம். அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாம் எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காவும், மாங்காவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காவும், மாங்காவும் டக்குன்னு வந்து வெந்துடும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வந்து அதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள். இப்போ நம்ம போடுற ஒரே ஐட்டம் பார்த்திங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறோம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை முன்னாடியே ஊற்றி வேக வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் இதோடு சேர்த்து இது பண்ணிட்டோம்னா சாம்பார் டக்குன்னு ரெடி ஆயிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.